வருஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மெயினாக இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒருவேளை பெருசாக உங்களுக்கு லோன் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். யாரெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக ஜூன் வரைக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். இந்த ஜூன் வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் எதுவும் உங்கள் லைஃப்பில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், வருமானம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த வருஷத்தில் ஏதாவது எனி ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ஒரு கெயின் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு, அது மட்டுமல்ல எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்கோ பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார் அடிக்கடி சேவிச்சுட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.